திரையுலகில் 50வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய கூலி ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். த மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். விஜய் வச்சு படம் பண்ணார், கமல்ஹாசனை வச்சு விக்ரம் மிகப்பெரிய வெற்றி. இதுக்கடுத்து ரஜினி கூட அவர் சேர்றார் அப்படின்னும் போது இந்த காம்பினேஷனுக்கு லோகி ப்ளஸ் ரஜினிகாந்த் இந்த காம்போவுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுன், ஷௌபின், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன் மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் பட்டாளமே இருக்குது. ஸோ அதனால் பை நேச்சுரலாகவே இந்த படத்துக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கூலி ஃபீவர் அப்படின்னே சொல்லலாம். கடைசி ஒரு 2-3 வாரமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூலி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது. டீசர், ட்ரெய்லர், மோனிகா சாங் அப்படின்னு சொல்லி ஹைப் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணிச்சா, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். ஹார்பரில் நடக்கக்கூடிய ஸ்மக்லிங், அதையும் தாண்டி மிகப்பெரிய இல்லீகலான விஷயங்கள்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேங். அந்த கேங்கோடைய லீடர் நாகார்ஜுன். இன்னொரு பக்கம் மேன்ஷன் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், அவருடைய நண்பர் சத்யராஜ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கேங்கில் போய் சேர்ந்து இறந்து போகிறார். அந்த கேங்கில் யார் அவரை கொலை பண்ணது அப்படின்னு தனது நண்பரை கொன்னவங்களை பழிவாங்க ரஜினி புறப்படுறாரு. உண்மையிலேயே சத்யராஜை கொன்னது யார், அங்கே ரஜினி தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்ன, உண்மையிலே ரஜினி யாராக இருந்தார் அப்படின்னு பரபரன்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஃபிலிம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே வந்து பரபரன்னு வேகமாக கதை நகரும், எங்கேயுமே பெருசாக லேக் இருக்காது, எங்கேஜிங்காக இருக்கும். அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்னால் ரஜினிகாந்த் அவருடைய லுக் அண்ட் ஃபீல்லேருந்தே நமக்கு வந்து படம் பார்க்கும்போது, வேட்டையின் படத்தெல்லாம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் மேக்கப்லாம் உறுத்தலாக இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக இருந்தது. அவருடைய கெட்டப்ஸு, தாடிலாம் கூட அந்த தர்மதுரை படத்தோடைய அந்த அப்பியரன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு வந்து ஒரு டிஏஜிங் பண்ணி ஒரு போர்ஷன் வந்திருக்கும். அதில் ஒயிட் ஷார்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த மேனரிசம், அந்த ஸ்டைல், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு விண்டேஜ் ரஜினியை வந்து பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து கொடுத்துட்றாங்க. பட் க்ளோஸ்அப் ஷாட்டில் மட்டும் கொஞ்சம் அந்த டிஏஜிங் ஒர்க் அவுட் ஆக, பட் அதர்வைஸ் ஒரு 70-80% வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி படத்தில் அவர் பேசுகிறது, கொள்வது, நடிப்புலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டேக்கில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்கிற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் அவருடைய நடிப்பு சிங்கிள் டேக்கில் பிரமாதமாக பண்ணியிருந்திருப்பார். படம் பார்த்து முடிச்சோடனே அடுத்து நமக்கு மைண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேரக்டர் எதுனா ஷோபினுடைய கேரக்டர் தான். படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது வந்து அவருடைய ஒரு சிரிப்பு இருக்கிற ஒரு ஈவில் ஸ்மைலாக இருக்கட்டும், டான்ஸ் ஆடுற விதமாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், படத்துலேயே அவ்வளோ ஸ்டண்ட் இருந்தாலும் அவர் பண்ணுற ஸ்டண்ட் வந்து அவ்வளோ பவராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டராக வடிவமைச்சிருந்தாங்க. அவருக்கு பேரா வரக்கூடிய ஒரு கேரக்டர் ரக்ஷிதா ராம் அவங்களுக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டரும் படம் முடிஞ்சோடனே உங்களுக்கு மைண்டில் வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருடைய ஆர்க் நல்லா இருந்தது. படத்தில் அங்கங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. ஷோபின் வந்து கழுத்தில் கையில் விலங்கு போட்டும் கூட இந்த மனுஷன் விட மாட்டான்டா அப்படின்ற அளவுக்கு அவருடைய சேசிங்காக இருக்கட்டும், இல்லை நாகார்ஜுனோட பையனாக வரக்கூடிய ஒரு கேரக்டர், என்னை எப்படியும் கொலை பண்ண போகிறீங்கன்னு தெரியும், உங்கள் கையால் சாவது சந்தோஷம்தான் அப்படின்னு அவர் தன் சாவை உணர்ந்து போகக்கூடிய ஒரு தருணம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு ஃபீமேல் கேரக்டருடைய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்படி அங்கங்கே படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் படமாக முழுசாக பார்க்கும்போது பெரிய ஏமாற்றம் தான். ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படத்தில் முக்கியமாக எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா படத்துடைய கோரே ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் உள்ள அந்த நட்பு, அதுக்காக தான் பழி வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த நட்பை வந்து எங்கேயுமே பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அவங்க நட்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு காட்டவே இல்லை. ரெண்டாவது, அப்பா மகள் பாசம் அப்படின்னும் போது சத்யராஜ் அவருடைய மகளாக இருக்கட்டும், இல்லை ரஜினிகாந்த் அவருடைய மகள், இந்த உறவை பற்றி பெருசாக எங்கேயுமே இல்லை. ஆனால் படம் முழுக்க எமோஷனலாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பாண்டே இல்லை. ஒரு காட்சி கூட அது மாதிரி இல்லை. ரஜினி வந்து தன் மகளுக்காக வந்து ஏங்குறாரு, தன் ஃபேமிலி எவ்வளோ விரும்புகிறாரு அப்படிங்கிறதும் காட்டப்படல. சத்யராஜ் வந்து தன் மகளோடு இருக்கக்கூடிய 1-2 மாண்டேஜ் சீன்ஸை தவிர தன் மகளுக்காக அவர் என்ன பெருசாக பண்ணாருங்கிற மாதிரியும் ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. பொதுவாகவே அவங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழுத்தமாக எதுக்குமே எழுதப்படலை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இவரோட படமே கைதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து கார்த்தியோடைய மகளை பார்க்க தான் போவார். அந்த ட்ராவலே ஒரு மகளுக்காக தான் இருக்கும். அவர் அந்த படத்தில் தன் மகளை பார்த்துருக்க கூட மாட்டார். ஆனால் நம்ம அந்த எமோஷன் கூட ட்ரைவ் ஆகும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கைதியில் கார்த்திக் வந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நமக்கு பார்க்கும்போதே அவர் ஒரு கைதி நம்மளால் நம்ப முடியும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஆனால் இந்த படத்தில் ரஜினி வந்து கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையுமே நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. லோகேஷ் கனகராஜோட எல்லா படங்கள்லையுமே கேரக்டர்ஸை பற்றி நிறைய டீட்டெயில் கொடுக்க மாட்டார். அங்கங்கே சில பேக் ஸ்டோரிஸ்க்கான ஹின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு இந்த கேரக்டர் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது சில டைம் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நாகார்ஜுனோட பையனே வந்து அவர் காதலிக்கிற பொண்ணு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அது ஒரு ட்ராப்பாக இருந்தாலுமே, அந்த பொண்ணு மூலமாக தனக்கு தன் அப்பாக்குன்னு எல்லாருக்குமே ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே அது ஒரு ட்ராப்பாக இருந்தாலுமே காதல் வந்து அவருக்கு ஒரு வீக்னஸாக மாறி
அந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணிடுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக எல்லா காதலையும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன வீக்னஸ் பாயிண்ட் வந்து எடுத்து வந்து வச்சிருப்பார். இந்த மாதிரி வந்து படம் முழுக்க அங்கங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆண் எப்படி ட்ராப் ஆகிருக்கான் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் அதில் வச்சிருப்பார். அது சமுதாயத்தை உத்து நோக்கும்போது தான் எல்லா ஆண்களுமே இப்படி தான், அவன் வந்து இதனால் தனக்கு பாதிப்பு வரும், தன் குடும்பத்துக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு கூட ஒரு சின்ன ஒரு நூலில் வந்து அவன் தப்பு பண்ணிவிடுவான். அதை வந்து காமிச்சிருப்பார். இதே மாதிரி நுணுக்கமான விஷயத்தை வந்து அந்த நண்பர்களுக்கிடையவோ இல்லை அப்பா மகளுக்கிடையோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் அங்கங்கே வச்சிருந்தார் அப்படின்னா ரொம்ப ரிலேட்டபிளாக ஈஸியாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாகார்ஜுன் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அவ்வளோ பெரிய டான், ஒருத்தனை போய் கொலை பண்ணிட்டு வான்றாரு. போய் கொலை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கூட அவர் பார்க்க மாட்டார், வெரிஃபை பண்ண மாட்டார். கீழே வேலை செய்கிறவங்க கூட போயிட்டு நான் கொலை பண்ணியா இல்லையான்னு பார்ப்பேன் அப்படிங்கிற. ஆனால் அவர் வந்து நம்பிடுறாரு கண்மூடித்தனமாக. உன்னை பற்றி நான் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. உண்மையாகவே போய் பெருசாலாம் விசாரிக்கல. ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ரைட்டிங்காக அந்த கேரக்டர் இருந்தது. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணார், நல்லா நடித்தார். ஆனால் பெரிய ஸ்கோப் இல்லை அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய மெயின் வில்லன்ஸாக வந்து ஷோபினும் அவருடைய பேரும் வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் செய்யவே அவங்க தான் மெயின் வில்லனோ. சைடு வில்லனாக வந்து நாகார்ஜுன் மாறிட்டார். இப்போ ஹீரோ ரஜினி, இவங்க 2 பேருமே வந்து இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி மொத்த திரைக்கதையும் மாறினதால் இவங்களுடைய ஹைராரிக்கி பெருசாக அடி வாங்கிடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டான்னா எப்படி இருக்கணும் ஹைராரிக்கி? கீழ் லெவலில் இருக்கவன் அதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக, மேலே அதுக்கு மேலே பவர்ஃபுல்லானு இப்படி இருக்கணும்ல. ஆனால் இது வந்து ஐடி கம்பெனி மாதிரி கீழே இருக்கிறவன் தான் ப்ரோக்ராமர் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து வீக்காக இருக்கார், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் வீக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போரான ஒரு ஹைராரிக்கியாக இருந்ததால் என்னடா கேங் இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிருச்சு. அதே போல் உபேந்திரா ஒரு கேரக்டர் வராரு. இன்டர்வியூலாம் கூட லோகேஷ் சொன்னார், உபேந்திரா வந்து நீங்கள் ஒரு கேமியோவாக நினைக்காதீங்க, அவருக்கு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். நானும் அதை நம்பி உட்காந்து பார்த்தா எக்ஸ்டெண்டட் கேமியோ அவ்வளோதான். அவர் வந்து பாஷாவில் ரஜினிக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு ரைட் ஹேண்டாக ஒரு சைலண்ட்டாக ஒரு ரூம்குள்ளே இருக்கார். கடைசியாக கிளைமேக்ஸில் ஃபியூ மினிட்ஸ் ஒரு 2 ஃபைட்டுக்கு வரார், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேற்பட்டு மிகப்பெரிய அந்த கேரக்டருக்கான ரைட்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு பேன் இண்டியா மூவிக்காக கொண்டாடப்பட்ட கேரக்டராக தான் தோணுச்சு. டானுக்கெலாம் டான், மிகப்பெரிய டான்னு காமிக்கிற அமீர்கான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு டேட்டு குத்திக்கிட்டு ஒரு சாமிங்கான ஒரு வில்லனாக வராரு. வந்து பொம்மை மாதிரி துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஓகே, அது வந்து ஒரு கேமியோ ரோல் அப்படிங்கிறதாலும் ஃபைன், அவரோட கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பட் மிகப்பெரிய இம்பேக்ட்லாம் ஏற்படுத்தலை, அவ்வளோ பெரிய டான்னு நம்புற மாதிரிலாம் அது இல்லை. இப்போ ஒரு விக்ரமில் எப்படி ஒரு ரோலக்ஸ் கேரக்டர் வந்து சிம்பிளாக வந்தாலும் ஒரு மாதிரியான ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா, இது ஒரு வந்து ஹெலிகாப்டர்லேயே வந்து இறங்கினாலும் என்னடா அது எல்லா படத்துலையும் பெரிய ஆட்கள்லாம் ஹெலிகாப்டரில் தான் வந்து இறங்குறாங்க, ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. அது வந்து ஒரு பெரிய பவர் இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ணலை அந்த ரோல். அதே போல் சத்யராஜ், ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினி அண்ட் சத்யராஜ் காம்பினேஷன் அப்படின்னும்போது மிஸ்டர் பாரத் மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சத்யராஜ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்லாம். ஆனால் இந்த படத்தில் சத்யராஜே வேணாம், வேறு யாரையே போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு ரோலாக இருந்தது. பெருசாக அதுக்கு ஸ்கோப்பே இல்லை. சத்யராஜ் அந்த ஸ்கோப்புக்கு உட்பட்டு அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுவும் உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு ஒரு சேரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் அந்த சேரு, எதுக்கு சேரு? செத்து போன நாய்க்கு பூனைக்கெல்லாம் சேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அண்டர்டேக்கர் மாதிரி உயிர் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தலையில் சுற்றியால் அடித்தாலும் சாவாது, மண்ணில் போட்டு புதைச்சாலும் சாகாது, ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாலும் சாவாதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து வில்லனுடைய நகை பணம்லாம் ஒழிச்சு வச்சுருக்க சீக்ரெட்டான அவ்வளோ ஆட்களை போட்டு ஒழிச்சு வச்சுருக்க ஒரு இடத்துல கூட திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து எல்லாத்தையும் அங்கேருந்து திருடிடுவார். ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய தங்கச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்கள் மடக்கி வச்சிருக்க, திடீர்னு பார்த்தா ரஜினி எல்லாத்தையும் காப்பாற்றிருப்பார். இதெல்லாம் எங்கே எப்படி சாத்தியம் அப்படின்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளே நடந்துடும். அதுக்கான கேள்வி ஏன் எப்படிலாம் மைண்டில் வராது, கடற்கடன்னு படம் ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி வில்லன்களுடைய முக்கிய பிரச்சனை என்ன, ஏன் வில்லன்கள் கோஷ்டி வந்து சத்யராஜ்கிட்ட வராங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பிளாட் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக ரைட் பண்ணப்பட்டதாக எனக்கு இருந்தது. வில்லன்கள் இவ்வளோ கோடி கோடியாக ஸ்மகிள் பண்ணுறானுங்க இத்தனை வருஷமாக, அவங்களுக்கு வந்து ஒரு தேவை வந்து இதுதானா சத்யராஜ்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ரைட்டிங்காக அந்த இடம் எனக்கு இருந்தது. ஏன் சத்யராஜ் சும்மா இல்லாமல் ஒரு நாய், செத்துப்போன நாய், செத்துப்போன பூனையெல்லாம் வந்து எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னா அதுக்காக நான் ஒரு சேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப செயற்கையாக ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க கூட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே எழுதுன மாதிரி இருந்தது. ஒரு பணத்தை எப்படி கிளியராக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு காலங்காலமாக எவ்வளோ படங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் இந்த படத்தில் நான் வித்தியாசமாக காட்டுறேன் அப்படின்னு திணிச்ச மாதிரி இருந்தது. ஸ்ருதி ஹாசன் படம் முழுக்க வராங்க, வில்லன்களை விட அதிகமாக அடி வாங்குறாங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க, பட் பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தலை. நடிப்பில் ஆக ஓகன்லாம் சொல்லலாம் கூட அந்த கேரக்டர் படம் முழுக்க ட்ராவல் ஆகுது, அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒரு படம் த்ரூ அவுட்டாக வர்றதுங்கிறது பெரிய விஷயம். நடுவில் அந்த கேரக்டர் எங்கேயாவது கொலை பண்ணியிருப்பாங்க, பட் அவ்வளோ சஸ்டெயின் ஆனது பெரிய விஷயம். அடுத்தது ரச்சிதா ராம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மையாகவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு எலமெண்ட் தான். கண்டிப்பாக அதை நீங்கள் தேட்டரில் பார்த்து ரசிக்கலாம். அந்த ரோல் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அன்பறிவு காம்பினேஷன் அப்படின்னாலே நல்லா ஒரு பவர் பேக்டு ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. இப்போ லியோவில் காஃபி ஷாப் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, யார் அடிக்க போகிறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தேவையான ஹீரோ நிற்கிறாரு, எல்லோரும் ஓடி வருவாங்க, அடிப்பார், அடி வாங்கிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் தான் இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டாலாம் அது இல்லை.
அதே ஷோபினுடைய ஃபைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. ரஜினி, நாகார்ஜுனா இவங்களாம் தாண்டி ஷோபின் அவருடைய ஃபைட் கொரியோகிராஃபியில் கொஞ்சம் தனித்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. படத்தில் டைலாக்ஸ் ஏதாவது அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி டைலாக்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. இப்போ ஒரு மாநகரம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து ஒரு எல்லாரும் கலக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான், இதே உன் பையனை துண்டு துண்டாக வெட்டி வாசப்பல்ல போட்டு அப்படி சிரிப்பீங்களா அப்படின்னும் போது டக்குன்னு எல்லாம் அமைதியாகிடுவாங்க. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைன். அந்த மாதிரி ஒரு பஞ்சான லைன்ஸே படத்தில் இல்லை. 1-2 அங்கங்கே லைட்டாக இருந்தது. இப்போ ரஜினி வந்து சொல்லுவார், அந்த பொண்ணு உன்னை ஏமாத்தானதான் நினைக்காது, நீ தப்பிச்சுட்டு நினச்சிக்கோ அப்படின்னுவார். அந்த மாதிரி 1-2 இருந்தது தவிர பெருசாக டைலாக்ஸ்க்கு வந்து இல்லை. அதே போல் ப்ரொடக்ஷன் டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லியோ, விக்ரம்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லையோ, கொஞ்சம் லோ வேல்யூவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஏன் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. நீங்களும் படம் பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். படத்தோடைய மியூசிக் அனிருத், மோனிகா சாங் ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட்டு. பவர் ஹவுஸ் கூட நல்லா இருந்தது தனியாக கேட்கும்போது. பட் படத்தில் அங்கங்கே சில இடங்களில் தான் வந்துச்சு. பிஜிஎம்மாக பார்க்கும்போது எனக்கு வந்து பார்ஷலி ஒர்க் ஆச்சு, சில இடங்களில் ஒர்க் ஆகலை. பெரிய பெரிய ஆக்டர்ஸை யங் டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு புது டைமென்ஷன்ஸ் கொடுக்காம அவங்களுடைய விண்டேஜ் திங்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க அந்த காலத்தில் எப்படி ஒரு லுக்காக இருந்தாங்களோ, ஒரு தர்மதுரையோட லுக்கை வந்து இந்த படத்தில் ரஜினி கொண்டாடுறது, தேவான்னு தளபதியில் அவருக்கு இருந்த பேரை திரும்ப கொண்டாந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து பாஷா படத்தில் வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அடியாட்கள்லாம் அவர் கூடயே வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் அவர் கூட இருக்கக்கூடிய கூலிகள்லாம் வந்து மேன்ஷன்ஸில் வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு டைமில் ரைஸ் ஆகிறது. பாஷா படத்தில் அவர் நடந்து வரும்போது நெகட்டிவில் அவருடைய விஷுவலை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒன்று இங்கே காட்டுறது அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப கொண்டாந்து கிளர்ச்சி செய்து அதன் மூலமாக ஒரு கைத்தட்டல் வாங்கிக்கலாம் தேட்டரில் அப்படின்னு அவங்களுடைய கிரியேட்டிவ் லெவல் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சோ, இன்னும் புதுசாக இன்னும் எலிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள வேறு மாதிரி காட்டலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அகெயின் வை தே ஆர் கோயிங் வித் ஓல்டு ஐடியாஸை திரும்ப திரும்ப கொண்டாந்து புதுசாக க்ரியேட்டிவாக எதுவும் பண்ணலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த திரைப்படம் வந்து அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுன், ஷௌபின் எல்லாருமே இருந்தாலுமே உள்ள பெருசாக ஸ்டஃப் இல்லாத ஒரு வெத்து சமோசா மாதிரி எனக்கு கூட பார்க்க கிறிஸ்பாக இருக்கே தவிர உள்ள எனக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி படம் பார்த்து வந்தோடனே ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.